இப்படியே ஏறி பாடிக்கொண்டே நேரமே தெரியாது. அப்ப இவர் யாரு? ஒரு மனுஷன் நாய் மாரி கத்துக்கிறான். சில்வர் சாமா அவனான்னு பாத்துக்க அவன் கேட்டானு பார்த்தா பூனங்க செய்ய சொல்ற என்ன கேட்ட
நீ போட்டுக்கிற அவரு போட்டு ஐயா ரொம்ப நாளா எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை ஐயா. எங்க அம்மாவுக்குன்றேன் எங்க ஆத்தாளுக்கா. எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை ஐயா. பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். பெற்றவங்களுக்கு அந்த கடமை இருக்குதா செய்யும். பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுனா பேரனோ பேச்ச பெற்று கொடுத்தா பார்த்துட்டு அவங்க பாட்டு போய் சேருவாங்க. மக்கானத்தை தூரு காட்சி நாங்க எடுத்துட்டு போவாங்க. ஆக்சுவலி நான் ஒரு டிரைவர் ஐயா. ஆமா அதனால லாரி டிரைவருங்க. சாதாரண லாரி டிரைவரா? லோக்கல்ல ஓட்டு கிடையாது. ஹைதராபாத், டெல்லி, கல்கத்தா, பாம்பே ஆமாங்க. சென்னையில இருந்து ஓடி எடுத்து ஹாங்காங் போயிட்டாங்க. போயிட்டு உடனே நம்ம திரும்பி பண்றாங்க. ஐயா பையா உனக்கு கல்யாணம் பண்ண போறேன்டா, நான் மெட்ராஸ்ல போய் கொண்டு போகட்டுமா அப்படின்னு சமத்து கேக்குறாங்க ஐயா. நான் என்ன சொன்னேம்மா, எனக்கு மெட்ராஸ் பொண்ணுலாம் வேணாம். அது தீச்சு வந்து டீ ஷர்ட்டா போட்டுக்கினு ஹீல்ஸ் வச்சு செப்பல் போட்டுக்கினு சித்திர மாசத்து சேனவாத்து மாதிரி இப்படி நடக்கும். ஐயோ மெட்ராஸ் பொண்ணு எனக்கு நானே வேணான்ட்டேன். கிராமத்து பொண்ணா பாருமா, குடும்பத்து பொண்ணுமா பாருன்ட்டேன். நேரா போனாங்க, கிராமத்துல ஒரு பொண்ணு பார்த்தாங்க. கல்யாணத்துக்கு 4 வச்சுட்டாங்க. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் போன் பண்றாங்க ஐயா. நான் எங்க இருக்கிறேன்? ஆங்காங்ல இருக்கிறேன். சீக்கிரமா கிளம்பி வரா பையன். நாங்க லாரி எங்க விட்டு வாடகை சைக்கிள் எடுத்து ஒரே வாட்டர் வந்துங்க. ஆங்காங்ல இருந்து வாடகை சைக்கிளே வந்துட்டேன். சைக்கிளுக்கு காத்து அடிப்பாங்க. வேகம் நைட்டு வந்தீங்க. வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்? முதலிரவு ஆரம்பம். எனக்கு முதலிரவு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்னால தாங்க முடியல. முதலிரவு நடத்திடுவேன். ஆர்வம் நாடி நடந்து ஆமாங்க. ரூம்ல போய் தனியா உட்காந்துக்கிறேன். என் மண்டாச்சி பால் பழம் போய் எடுத்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு வரா. இருக்கு பஸ் எடுக்காது உள்ள அப்பப்ப எழுதி எழுதி உட்காந்து. உன் பேர் ஆதிமூலம். என் பேர் ஆதிமூலம். என் பேர் ஜோதிமூலம். நீ ஆமா உட்காருங்க. எழுதி எழுதி உட்காரது ஆயுதம். பால் பழத்தை வெட்டி மேல என் பக்கத்துல உட்காந்தா. கொண்டாட்டி அடிச்சேன்னு ஆசையா மேல கை வச்சேன். அந்த நேரத்துக்கு எங்க ஓனர் போன் பண்ணுவாரா, பையா பையா அத்தைதான் லோடு எடுத்து போய் மெட்ராஸ் இறங்கணும், லோடு எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பி வரான்றாரு. லாடி நேரம்லாம் அப்படியே இஷ்டிட்டு பாரு, அப்படியே சல்லுன்னு இறங்கி போச்சு. நான் லோடு ஏத்த பாப்பனா இறக்க பாப்பனா, ஆங்காங்ல லோடு ஏத்த பாப்பனா மெட்ராஸ் வந்து இறக்க பாப்பனா. என்ன பட்டே என் மண்டாட்டி சொன்னேன், இந்த மாதிரி ஓனர் போன் பண்றாரு, நான் உடனே கிளம்பி ஆங்காங் போனோம் அப்படின்னு. என் மண்டாட்டி சொல்றா, ஆமா மாமா முதலூர் இன்னைக்கு இல்ல நான் நாளைக்கு நட்டுக்கலாம், இல்ல 1 மாசம் பொறுத்து நட்டுக்கலாம். ஆத்து தண்ணி அச்சு போறதுக்கு கட்டு தண்ணி தானே, எப்பனாலும் முட்டுக்கலாம், எப்பனாலும் முட்டுக்கலாம், வேலை தான் முக்கியமாமா, நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றான். நல்லா மனைவிடா உங்களோட மனைவி. முதலிரவுல எந்த பொண்டாட்டியாவது இது மாதிரி சொல்லுவாளா? சொல்ல முடியாது. என் பொண்டாட்டி சொல்றான், என் பொண்டாட்டி ட்ரிபிள் பத்தினியா நொலாய் நீ நொலைத்தாங்க சந்தில பேதி கற்பு கரைச்சி கண்ணுக்கு இருந்தாலே அந்த வயல வந்து என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி ட்ரிபிள் பத்தினி. ஆனா உன் பொண்டாட்டி எப்படி எனக்கு தெரியாது. ஏங்க இடத்துல கேட்டுட்டாரு சொல்லிட்டாரு. அப்ப கைவாட்டமா உண்டா சொல்லுவாங்க. இருக்கா அதுக்கு என் மண்டாட்டி சொல்றாங்க. என் மண்டாட்டி சொன்னாச்சு நான் என்ன பண்ணேன், சரி வந்து எடுத்துக்கலாமா வாடகை சைக்கிள் எடுத்த ஒரே வார்த்தை மறுபடியும் ஆங்காங்க போயிட்டேன். ஒரு வாரத்துல போயிட்டேன். ஆமா வாடகை சைக்கிள் எடுத்து விட்டு லாரி எடுத்த மறுபடியும் திரும்பி மெட்ராஸ் வரத்துக்கு 1 மாசம் ஆச்சு பாரு.
ஒரு மாசம் ஆமா லாரில வரதுக்கு ஒரு மாசம் ஆ. ஆடம் செய்ய போனா ஒரு வாரம் அந்த அளவுக்கு வண்டி மெரிச்சு ஓட்டுறேன் எல்லாம் ஓட்டிட்டு வந்தது ஒரு மாசம் தத்தாந்து மெட்ராஸ் லோடு இறங்கிட்டு நேரா 6 வாரமா வீட்டுக்கு வர்றேன் அன்னைக்கே முதலீடு நடக்கலையே இன்னைக்கு முதலீடு நடத்தணும் அப்படின்னு வேகமா வரேன் அந்த முன்னாடி தலைக்கு தண்ணி ஊத்தி வந்து நிக்கிறா குளிக்கவே இல்லையா அது இல்லைங்க தாத்தா வீட்டுக்கு தூரம் வாங்களே வீட்டுக்கு நான் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா 3 கிலோமீட்டர் பெங்களூர் கூட்டாங்க 3 நாள் 5 நாள் 7 நாள் அது வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் நம்ம தனியாய்த்தான் நம்ம நேரம் ஆயுது கல்யாணம் அடிக்க முதலீடு நடக்கல ஒரு மாசம் பொறுத்த வரை இன்னைக்கு முதலீடு நடக்காது இருக்கு அப்படின்னு தலைமையில துணி போட்டு தென்னை மேல வந்து உட்காந்துக்கிறேன் என் முன்னாடி என்ன பண்ணா நேரா வீட்டுல போய் பீரோ தந்து ஒரு 300 ரூபாய் பணம் எடுத்தா ஆமா மாமா உன் சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டுக்கோ 200 ரூபாய் எடுத்து போய் யாருக்கிட்ட சந்தோஷமா இருந்துக்குவா அப்படின்னு என் முன்னாடி சொன்னான் எந்த பொண்டாட்டியாவது சொல்லுவாளா பொண்டாட்டியாதான் செருப்பால வச்சிருக்கோம் அந்த மாதிரி நீ நடந்துக்கிற நான் என்ன ஆனா உன் பொண்டாட்டி குத்தா பாரு ட்ரிபிள் பத்திரிங்க ஆனா உன் முன்னாடி எப்படி எனக்கு முன்னாடி சொன்ன பிரகாரம் 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டேன் 200 ரூபாய் எடுத்து போய் எதிர்த்து முடியுமா சந்தோஷமா முடியுமா அட்ரஸ் வருமா வீட்டு விலாசம் மனைவியே போதும் சந்தோஷமா இருந்து நேரா வீட்டுக்கு வந்துட்டேன் வந்த உடனே என் முன்னாடி கேக்குறான் மாமா மாமா எங்க போன என்ன பண்ண அப்படின்னு நீ சொன்ன மாதிரி 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டேன் எதிர்த்து முடியாம போய் 200 ரூபாய் கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொன்ன பாரு பலாண்டு வச்சா என் முன்னாடி ஏண்டா உண்மைதான் நான் சொல்ல அதுக்கு வச்சா 10 லட்சத்தாங்க ஏண்டா அடப்பாய் மச்சான் முனிமா வீட்டுக்காரனே என்கிட்ட வந்தா 130 ரூபாய் தான் கொடுப்பான் நீ போய் 200 ரூபாய் அப்படி பலாண்டு அடிக்கிறான் ஆமா வீட்டுக்கார உன் பொண்டாட்டி எவ்வளவு கொடுக்குறான் முனிமா 700 ரூபாய் ஏமாற்றி வாங்கிக்கிறான் ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சு அவர் பாட்டு மியூசிக் போட்டுக்கிறாரு இவர் கும்பிடுகிறார் அந்த 700 ரூபாய் கூட இல்ல ராத்திரி போனா சாப்பாடு போட மாட்டாங்க அப்படியே பட்டினாரு 700 ரூபாய் செட்டில் பண்ணி வீட்டுக்கார வந்தா 130 ரூபாய் வரும் 200 ரூபாய் மினிமா ஏமாற்றி வாங்கிக்கிறான் ஓரமாடா உன் பொண்டாட்டி யாரு பத்திரி ட்ரிபிள் பத்தினி அமௌண்ட் வெளிய சொல்லாத ஏண்டா காரணம் ஏதோ பேசுறா காரணம் நீ எப்படிப்பட்ட நாடு காரணம் நீர்வளம் நிலவளம் குடிவளம் இந்த விஜயராஜ் நீதிநேர்மை தவறாமல் ஆட்சி புரிந்தவர் ஏற்றப்படி இல்லாமல் ஆட்சி செய்து வருகிறேன் குண்டாசேகரன் வந்தவர் ஆமாங்க இலக்கென்று உடன்பிறந்த தம்பி ஒரே தம்பி ஒப்பந்த தம்பி தனசேகரன் அயல்நாடு சென்று பட்டப்படிப்பு முடித்து விட்டு தாயகம் திரும்புகிறார் மகிழ்ச்சியாக செய்து நம்ம பொண்டாட்டி மகாராணி
உற்ற நீளத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கட்டடிட்ட கண் களை மறந்தாலும் கண்களில் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவர்த்தவர் உள்ளிருந்தும் நமச்சி வாழத்தை நான் வர வேண்டும். ஈசா கைலாய வாசா உமா மகேஸ்வரா உலகை காத்த பரம்பொருளே பழி அளக்கக்கூடிய தெய்வமே இந்த விஜயபுரி நாட்டு மன்னருக்கு மனைவியாக திகழ்ந்து உணவதி சிறப்போடு ஆனந்தமும் என் கணவனை காண்பது கத்தா இப்படி நடக்க நான் அடிக்கலையே மகாராஜா நம்ம தலைமையில கள்ளத்துக்கு போட்டாராமா போச்சு போச்சு என்னடா சொல்ற ஏன் ராஜா கேரடாச்சி ராஜா குட்டாமா துரை கேரடாச்சி தாமா சாமி ஜெகடா சாமிக்கு தாமா ஏன் கணவர் உயிரோடு இருந்தா ஆமா. நான் பூவாடு பட்டாடு புசுமத்தோடு கட்டி மங்களி பாக்கித்தோடு நீர் கட்டுமலையா வாழ முடியும் வாழ முடியாது அப்படி சொல்லாதடா ஆமா எனக்கு இருப்பது ஒரே ஒரு கணவர் தான். மத்தவங்க 6 பேர் இருக்காங்களா நல்லாட்டமா வேலை வந்து இறங்கினாரு இறங்கின உடனே பை கூட இறக்கலையே சாப்பாட்டுக்கு 100 ரூபாய் கொடுத்துறாங்க பார்சல் கட்டி வந்து சாப்பிட்டாரம்மா ஆமாண்டா என் ராஜா ஹோட்டல் கடையில பிரியாணியா சாப்பிட்டான வந்த மாசில யார் அவரா ஆமா 4 இட்லி வாங்கி வச்சுட்டு ஏன் சிக்கன் ரைஸ் சேர்த்து கொடுத்தாமா பாய் பார்த்தா எலும்புகளுக்கு போய் குடுக்காச்சு தெரியும் என் ராஜா சிக்கன் ரைஸ்ல விரும்பி சாப்பிடுமே இதுக்கு தானே நாய் கவரு மாதிரி கவி சாப்பிட்டாரு என்னதாண்டா ஆச்சு ஐயா உன்னை கூப்பிட்டாரு சொல்றேன் ஏண்டிய கதி ஏறமாற கட்டவன் எங்க வீட்டுக்காரன் இழுத்து போட்டு அடிச்சான் பக்கத்து வீட்டுக்காரன் அங்க இங்க தொகுச்சா பாபாலு அனாது பார்த்தானா பாபாலு எங்க வரைக்கும் நாத்துனா அவன் கந்த மரத்துக்கு சாத்து பாதமதை
போடா, கரும்புக்கு சொல்லு. பாம்பு கடை கொசுமா தெரியும். அட உங்க அம்மா தாலி அக்கா. பாம்பு பக்கம் பார்த்தா எழுந்து வரேன்டா. பாத்தியா? காத்துல எங்க போவனே தெரியாது. மூஞ்சி வச்சிருக்கிறேன். நான் சரவணன் கூட்டான்.